மேகதாது அணை கட்டினால் தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்படுவர் என தேமுதிக எம்பி எல்.கே. சுதீஷ் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மாநிலங்களவையில் அவர் பேசியதை தற்போது பார்க்கலாம். கர்நாடகா மாநிலத்தில் கட்ட உள்ள அந்த மேகதாது அணையை உச்ச நீதிமன்றம் ஏற்கனவே கிருஷ்ணராஜா சாகர் அணையிலிருந்து 18 டிஎம்சி குடி தண்ணீரை பெங்களூரு மக்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம் என்று ஏற்கனவே கூறியுள்ளது. இந்த அணை கட்டினால் தமிழக மக்களுக்கு, விவசாயத்துக்கு, லட்சக்கணக்கான தமிழக மக்களுக்கு இழப்பு ஏற்படும். ஆகையால் உங்கள் வாயு மூலியமாக கர்நாடக அரசை அந்த அணையை கட்ட தடுக்க வேண்டும் என்று. மேகதாது விவகாரத்தில் பாஜகவும் காங்கிரசும் சேர்ந்து செய்யும் சதி சூழ்ச்சியில் முதலமைச்சர் விஜய் விடக்கூடாது என்று பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சென்னை விமான நிலையத்தில் அவர் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். மேகதாது அணையை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை, அங்கீகரிக்கவில்லை. அப்படி அங்கீகரிக்கப்படாத ஒன்றை பேச்சுவார்த்தை நடத்துவதில் எந்த அர்த்தமும் கிடையாது. பேச்சுவார்த்தை என்பது மத்திய அரசிடம் நடத்த வேண்டும், பிரதமர் மோடியிடம் நடத்த வேண்டும். அவரிடம் அழுத்தம் கொடுத்து இந்த மேகதாது அணை கட்டக்கூடாது, டிபிஆரை திரும்ப பெற வேண்டும் என்று உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் மத்திய அரசு. அவ்வளவுதான். இன்னைக்கு மேகதாது அணை கட்டுறதுக்கு முன்பாகவே தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுக்க மறுக்கின்ற கர்நாடகா தண்ணி வச்சிருந்தோம். நாளைக்கு அணை கட்டிட்டாங்கன்னா குடிப்பதற்கு கூட தண்ணி கிடைக்க போகிறது கிடையாது. இது மிகப்பெரிய ஒரு தவறு. முதலமைச்சர் போகக்கூடாது. முதலில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கள். இது டிவிகே பிரச்சனை கிடையாது. மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு இருக்கிறேன். தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை இது. வேறு விதமாக கர்நாடகா கொண்டு போயிட்டு இருக்காங்க. அந்த சூழ்ச்சியில் முதலமைச்சர் அவர்கள் விழக்கூடாது. ஏன்னா மத்தியில் இருக்கிற பிஜேபியும் சரி, கர்நாடகாவில் இருக்கிற காங்கிரஸும் சரி, இதில் ஒன்று கூட்டு சதி செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த சதியில் தமிழ்நாடு அதில் விழக்கூடாது, முதலமைச்சர் அதில் விழக்கூடாது. எங்களுக்கு முதலமைச்சர், தமிழ்நாட்டின் முதலமைச்சரை எங்களெல்லாம் அழைச்சிட்டு போட்டோம் பிரதமர்கிட்ட. நாங்கள் வர தயாராக இருக்கிறோம். பிரதமர்கிட்ட நாங்கள் வலியுறுத்த தயாராக இருக்கிறோம். இதே மாணிக்கம் தாக்கூர் அவங்களுடைய தலைவர் ராகுல் காந்தியிட சொல்ல அவருக்கு தைரியம் இருக்கா? இதே ராகுல் காந்தி அவர்கள் அந்தமான் நிக்கோபார் தீவில் மத்திய அரசு கிரேட் நிக்கோபார் திட்டம் கட்டக்கூடாதுன்னு, ஏன் கட்டக்கூடாது, காடுகளை அழிக்கின்ற திட்டம்னு சொல்லி கட்டக்கூடாதுன்னு சொல்ல ராகுல் காந்தி அவர்கள் இங்கே மேகதாது அணை கட்டினாங்கன்னா 12,500 ஏக்கர் காட்டை அழித்து 3 புலிகள் சரணாலயங்களை அழித்து கட்ட ஒரு சூழல் வரும். ராகுல் காந்திக்கு சொல்கிறதுக்கு தைரியம் இருக்கா? கட்டக்கூடாதுன்னு சொல்லுவாரா? ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி வர்றாரு, சொல்லுவாரா அவர்? மேகதாது அணை கட்டக்கூடாது, தமிழ்நாட்டுக்கு எதிரானது, சட்டத்திற்கு எதிரானது, ஒப்பந்தத்துக்கு எதிரானது, வன சட்டத்துக்கு எதிரானது, காடுகளுக்கு எதிரானது, சுற்றுச்சூழலுக்கு எதிரானது, விவசாயத்திற்கு எதிரானதுன்னு சொல்லுவாரா? இவங்க இல்லை மாணிக்கம் தாக்கூர் சொல்றதுக்கு தைரியம் இருக்கா? பேசுறது எப்படி வேணா பேசலாம். இல்லை மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் ஒரே ஒரு வரி சொல்லட்டும். என்னன்னு, கர்நாடகாவில் மேகதாது அணை கட்டக்கூடாதுன்னு ஒரே ஒரு வரி சொல்லட்டும். நாங்கள் என்டிஏலேருந்து விலகிறோம்.